தி வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஃபுட்பால் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஒரு நியூ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. CR7 பத்தி சொல்லணும்னா தி ஃபுட்பால் கிங் இன் தி வேர்ல்டுன்னு சொல்லலாம். ஒரு சின்ன குடும்பத்துல பிறந்து பொருளாதாரமே இல்லாத சூழல்ல வளர்ந்து ஸ்டில் இப்போ வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஃபுட்பால் பிளேயரா இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் அவரோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். ரொனால்டோ ஆரம்ப காலகட்டத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் மேல வந்திருக்காரு. ரொனால்டோ தன்னோட 8 வயசுல ஃபுட்பால் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. 2003ல மான்செஸ்டர் யுனைடெட் டீம்ல அறிமுகமாயிருக்காரு. அப்போ இருந்த பிளேயர் ஜோன் பெனிடெஸ் கூட சேர்ந்து விளையாடி இருக்காரு. ரொனால்டோ அறிமுகமான ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இத பார்த்து டீம் பிளேயர்ஸ் யாரா அந்த பையன் அப்படின்ற மாதிரி பார்த்திருக்காங்க. தான் விளையாடின ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே தனக்கான அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ரியல் மேட்ரிட், ஜுவென்டஸ் போன்ற டீம்ல எல்லாம் ஜாயின் பண்ணி விளையாடி பல டிராஃபிஸ் வின் பண்ணிருக்காரு. CR7 எப்பவுமே அவங்க டீம்ல கேப்டனா தான் இருந்திருக்காரு. அவர் எக்கச்சக்கமான டிராஃபிஸ் வின் பண்ணிருக்காரு. முக்கியமா சொல்ல போனா யூரோப்பியன் டிராஃபிஸ் வின் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பாலந்தன் அவார்ட்ஸ் 5 முறை வின் பண்ணிருக்காரு. உலக அளவுல தனித்துவமான அடையாளமா CR7 அப்படிங்கிற பெயரை பெற்றிருக்காரு. தனக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கி உலக அளவுல பாப்புலரா இருக்கக்கூடிய பர்சன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஃபுட்பால் உலகின் தலை CR7க்கு 40 இயர்ஸ் ஆகியும் கோல் அடிச்சிருக்காரு. எஸ், தலைக்கு இப்போ 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தா ஆனா நம்ப முடியல. இப்போ 40 இயர்ஸ்ல உள்ளவங்க எல்லாம் பிபி சுகர்னு சுத்திட்டு இருக்காங்க. 40 இயர்ஸா? இப்பெல்லாம் சின்ன வயசுலயே பிபி சுகர்னு வந்துருதுங்க. CR7 இப்பவும் எங்க இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்டான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணவே மாட்டாராம். அவர் ரெகுலரா பிளட் டொனேட் பண்ற ஒரு பர்சன் அப்படிங்கறதுனால அவர் உடம்புல ஒரு சின்ன டாட்டூ கூட போட்டிருக்க மாட்டாரு. சாதனை பண்றதுக்கு ஏஜ் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கறத ரொனால்டோ பத்தி தெரிஞ்சுக்கலாம். ரொனால்டோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.